வணக்கம். என் பெயர் நிலவர் நிசா. விரலை ஆட்டாமல் தொழுதால் தொழுகை கூடுமா? சரி, அதாவது இந்த தொழுகையில ஒரு இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவா வழங்கிக்கிறோமே. தொழுகையில அத்தஹியாத்துல உட்காரம் இல்லையா, அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு. பெரிய பெரிய சீர்திருத்தங்களை எல்லாம் கண்டுக்கிறாம அவங்க எதை வச்சுக்கிட்டு எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த அத்தஹியாத்துல விரல அசைக்கிறதுக்கு பாருங்க, இதுதான் இன்னைக்கு டாபிக்கா போச்சு தமிழ்நாடு பூரா. அப்ப அப்படி ஆகி போச்சு. அதனால அதை பத்தின ஒரு விஷயத்தை முதல் விளங்கிக்கிறங்க. அத்தஹியாத்தில் நான் அமர்ந்த பிறகு நம்ம நாட்டில் சாபி மதுஹப்னு ஒரு மதுஹப் இருக்கிறாங்க, ஹனவி மதுஹப்னு ஒரு மதுஹப் இருக்கிறாங்க. அது மாலிகம்பெல்லாம் இங்க கிடையாது, விட்டுருங்க. நம்ம நாட்டில் சாபி மதுஹப் இருக்கிறாங்க, ஹனவி மதுஹப் இருக்கிறாங்க. அது போக நம்ம என்ன செய்யறோம், தௌஹீத் சகோதரர்கள் ஒன்னு இருக்கிறோம். இந்த அத்தஹியாத்துல 3 விதமான நடைமுறையை 3 பேரும் சொல்றோம். எப்படி சொல்றோம்? சாபி மதுஹப் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்திருந்தோம், உங்களுக்கு தெரியும். ஆதராம்பட்டினம், அம்மாபட்டினம், இந்த மாதிரி வந்திருந்தீங்கன்னா சாபி. கரம்புக்குள்ள அனபின்னு நினைக்கிறேன், அனபி ஊரா இருக்கு இது. அப்ப கடற்கரை இருக்கிற ஊர்ல எல்லாம் அநேகமா சாபி இருப்பாங்க, கடற்கரை இல்லாத ஊர்ல அனபின்னு சொல்லிக்கிடுவாங்க. மார்க்கத்தில் உள்ளது இல்லை, இது அவங்கள உண்டாக்கிட்டது. இப்ப சாபி மதுஹப் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அத்தஹியாத்துல உட்கார்ந்துக்கிட்டு அத்தஹியாத்து ஓதிக்கிட்டே வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம்ல, அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல அது வரைக்கும் சும்மா கையை வச்சுட்டு இருப்பாங்க. தொடையில கையை வச்சுட்டு இருந்தவங்க சாபிக்கு சொல்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது நீட்டுவாங்க. இந்த இல்லல்லாங்கிற வார்த்தை வருதுல, அப்ப என்ன செய்வாங்க, சாபி மதுஹப்காரங்க டக்குன்னு விரல நீட்டுவாங்க. நீட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே வச்சு சலாம் கொடுக்கிற வரைக்கும் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது சாபிங்கிறவங்க செய்யற வேலை. சரி, ஹனபிங்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அத்தஹியாத்து ஓதிக்கிட்டே வந்து அதே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வரும் பொழுது அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லும்போது நீட்டி இல்லல்லாஹ்னு போட்டுருவாங்க. அவங்க போட்டியா இவங்க எங்க போடுவாங்களோ அவங்க நீட்டுவாங்க. அதான் சாபி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எப்ப போடுவாங்களோ அப்ப நீட்டுவாங்க சாபி. ஹனபி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்க எப்ப வந்து நீட்டுவாங்களோ போடுவாங்க. ஒண்ணுக்கு அவ்வளவு நெருக்கம், ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படி நெருக்கம் வச்சிருக்காங்க. அப்ப ஹனபி என்ன செய்வாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு போட்டுருவாங்க. சாபி என்ன செய்வாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு நீட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு நீட்டு ஒரு மடக்கு விட்டுருவாங்க. இது ஒரு முறை. ஹனபி இப்படி செய்யறாங்க, ஷாபி அப்படி செய்யறாங்க. நாம என்ன சொல்றோம்னு கேட்டா, நீ அத்தஹியாத்துல உட்கார்ந்துடுறீல்ல, உட்கார்ந்த உடனேயே நீ விரல் நீட்டிடணும். அஷ்ஹது அல்லாஹ்ங்கும் போது அல்ல நீட்டுறது, இல்லல்லாஹ்ங்கும் போது அல்ல நீட்டுற இடம். எப்படி நீட்டணும், உட்கார்ந்த உடனே நீட்டணும். நீட்டி ஆட்டி கொண்டு இருக்க வேண்டும், அந்த விரல கடைசி வரைக்கும் இப்படி அசைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த 3ல எது சரி? 3 தானே இருக்குது, இந்த 3ல தான் எது சரின்னு தீர்மானிக்கணும். இந்த 3ல ஷாபி சொல்றாங்க இல்லையா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி அத்தஹியாத்தில் ரசூலுல்லாஹ் உட்காருவார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் போய் நீட்டுவார்கள் என்று ஒரு ஹதீஸை அவர்கள் எடுத்து காட்டுவார்களேயானால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய்கள் பரிசு. யாருக்கு பரிசு? சாபி மதுஹப்காரங்களுக்கு பரிசு தர போறோம். இப்ப பரிசு கொடுத்தாங்கல்ல, இதெல்லாம் ஒரு அற்ப பரிசு. நம்ம கொடுக்க 10 லட்சம் ரூபாய். எது கொடுக்க போறோம்? நீங்க இப்படி செய்றீங்கல்ல, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு செஞ்சு காட்டணும். நீங்க செய்றீங்க ஓகே, நாங்க என்ன கேட்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி விரலை நீட்டி வைத்துக் கொண்டே இருந்தார்கள் என்று ஒரு செயலுக்கு ஆதாரம் காட்டுவார்களேயானால் சாபி மதுஹப்காரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்போம். சரி, ஹனபி மதுஹப்க்கு வருவோம். ஹனபி மதுஹப் என்ன செய்யறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறாங்க. நம்ம பாரபட்சம் காட்டக்கூடாதுல்ல, அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய். ஹனபி மதுஹப்காரங்களுக்கு இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு காட்டுங்க, தொழுகையை ரசூலுல்லாஹ்க்கு கத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் கிதாபுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல உட்காரும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னார்கள் என்று ஒரே ஒரு ஹதீஸ் காட்டுங்க, 10 லட்சம் ரூபாய் தரணும். சண்டை வேணாம், சச்சரவு வேணாம், அடிதெல்லாம் வேணாம், நமக்குள்ள குழப்பமே வேணாம். 10 லட்சம் ரூபாய் தந்துடுறோம், நாங்களும் செய்ய ஆரம்பிச்சிடறோம். 10 லட்சம் ரூபாய் பிளஸ் குழப்பம் இது போயிருதுல, 10 லட்சம் ரூபாயும் கிடைச்சு போயிடுது. ஒரு புதுச பழைய கட்டிக்கலாம் கடம்புக்குள்ள. அப்ப எடுத்து காட்டிட்டீர்களே. ஆனால் இது சரி. 3வது என்ன, ஸ்டார்டிங்லயே நீட்டி ஆட்டி கொண்டே இருக்கணுங்கிறோம். அது ரெண்டுக்கும் எந்த ஆதாரமுமே கிடையாது. இதுக்கு என்ன இருக்குது, ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு ஹதீஸ் தானே இருக்குதும்பாங்க கேட்டா.
அது கூட இல்லைங்களப்பா. உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கிற மரண ஒரு ஹதீஸ் தானே இருக்குது. ஒரு ஆள் தானே அறிவிச்சிருக்கிறாரு. ஒரு ஆள் அறிவிக்காத நீனா உண்டாக்கி செய்யறது நல்லதா? ஒரு ஆள் ஒரு தோழர் பார்த்தானே அறிவிக்கிறாரு. ஒரு ஆள் அறிவிச்சா என்னங்கிறான்? ஒண்ணும் இல்லாததுக்கு இதை ஏத்துக்கிட்டா என்ன? நாங்க பாக்குறோம், தேடி பாக்குறோம். வாயில் இப்னு ஹுஜ்ர் என்ற ஒரு தோழர் வருகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தொழுகையை தன்னுடைய சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வர்றார். ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகிறாங்கன்னு பார்த்து அவர் போய் உஸ்தாதா அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக வர்றார். பின்பற்றி தொழுகிறதுக்கு வரல. ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகிறாங்கன்னு பார்த்துட்டு இத போய் நம்ம பகுதிக்கு சொல்லணும் என்பதற்காக வந்த ஒரு சஹாபிக்கு பேர் தான் வாயில் இப்னு ஹுஜ்ர். அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் உன்னிப்பா கவனிக்கிறார். அப்ப கற்றுக் கொடுக்க வந்தவர் ஒரு நாளா பார்த்திருப்பாரு. கற்றுக் கொடுக்க வந்தவர் அவ்வளவு தொழுகையும் உன்னிப்பா கவனிச்சிருப்பார். ஒரு ஆள் அறிவிக்கலாம், அவர் எதுக்கு வந்தார்னு பார்க்கணும். நான் ஒரு வேளை தொழுக போனேன், அந்த வேலையில ஆட்டினாங்கன்னு அர்த்தம். அப்படி வரல. அவர் வந்தது எதுக்கு வந்தாரு? ரசூலுல்லாஹ் சுபஹ் எப்படி தொழுதாங்க, லுஹர் எப்படி தொழுதாங்க, அஸர் எப்படி தொழுதாங்க, மக்ரிப் எப்படி தொழுதாங்க, இஷா எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் அங்க சொல்லிக் கொடுக்க வர்றாரு. அப்ப அவ்வளவையும் கவனிச்சிருப்பார். வந்தா சொல்றாரு, தக்பீர் கட்டினதுல இருந்து ஆரம்பிச்சு சலாம் கொடுக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். அந்த வர்ணனை விட்டுருவோம். அதுல அத்தஹியாத்துக்கு வர்றாரு. அத்தஹியாத்துக்கு வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இடது கையை இடது தொடையில் வைத்தார்கள், வலது கையை வலது தொடையில் வைத்தார்கள், ஆட்காட்டி விரலை நீட்டினார்கள். அசைத்துக் கொண்டே இருந்ததை நான் பார்த்தேன். அவர்கள் விரல அசைத்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அறிவிக்கிறார். வாயில் இப்னு ஹுஜ்ர்ங்கிறவர் அறிவிக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு பார்த்தேங்கிறார். இப்ப அல்லாஹ் நம்மகிட்ட என்ன கேள்வி கேட்பான்? ஏன்பா, நான் ஒரு ஆளை தூதரா அனுப்பியிருக்கிறேன், அவர் மூலமா தான் உனக்கு தொழுகையை கற்றுத்தர்றேன். அவர் அசைச்சார்னு அசைச்சிட்டு போவியா? ஒருத்தரும் சொல்லாத ஒன்றை நீனா உண்டாக்கி செஞ்சுக்கிட்டு அதை செய்வியான்னு கேட்க மாட்டானல்ல. இதுதான் விஷயம். அப்ப இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருக்குது. அந்த ரெண்டுக்கும் ஆதாரம் இல்ல. அது கிண்டல் பண்றது இல்ல. அசைக்கிறதுனா எல்லாத்துலயுமே நடுத்தரன்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் அதுல உள்ள விஷயம். இப்ப அவங்க என்ன கேள்வி, நிலோபர் நிசா என்ன கேள்வி கேட்குதுன்னு கேட்டா, அசைக்காட்டி கூடாதா தொழுகை? அப்படி கேள்வி. நான் அவங்க கேட்காததான் விளக்கிருக்கேன். இது வரைக்கும் கேள்விக்கு வரல. அவங்க கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, அப்படி அசைக்காவிட்டால் தொழுகை கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை எப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிருக்கணும். இதுல இப்படி கேள்வி கேட்டு தான் இந்த சமுதாயத்துல சுன்னத்துக்கெல்லாம் எடுபட்டு போச்சு. சுன்னத்தானே செய்யாட்டி குற்றமான்னு கேட்டு அது குற்றம் இல்லைங்கிற பயங்கரமான விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு மத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டோம். அப்ப கூடுமா கூடாதான்னு கேட்டீங்கன்னா கூடும். தெளிவா சொன்னாதான் அர்த்தம். கட்டாய கடமையில உள்ள விஷயங்கள்ல ருக்கு சஜிதா மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு பிரச்சனை இல்ல. நான் கேட்கிறேன், ஏன் இப்படி கேட்கிறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை செய்திருக்கிறார்கள்னா உலகத்துக்கு மனுஷனுக்கு பயந்துகிட்டு ஏன் விடுறீங்க? வாய்ப்பு இல்ல, வசதி இல்லைன்னு விடுறதாவது அல்லாஹ் மனுஷனுக்கு போயிடலாம். நீங்க மனுஷனுக்கு பயந்துகிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விட்டீங்கன்னா அதான் விவகாரம். அதனால விட்டா கூடுமான்னு கேட்கிறதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடியவர்கள், அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் என்ற அளவுக்கு அவர்கள் மீது முகபத் வைத்திருப்பவர்கள் ஊர் உலகத்தை பத்தி எல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சா செய்வேன், அல்லாஹ் கேட்ட சொல்லிட்டு போயிடும். அல்லாஹ் ஏன்னு கேட்டா சொல்லுவேன், யா அல்லாஹ் உன் ரசூல் அப்படி செஞ்சாங்க, இது எங்க இருக்கு இந்த ஹதீஸ் என்று கேட்டீர்களே. ஆனால் முஸ்னத் அஹ்மது என்ற அஹ்மது இப்னு ஹம்பல் இருக்காங்களே, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுடைய நூல் முஸ்னத் அஹ்மத் அதுல இருக்கிறது. தாரமிங்கிற ஹதீஸ் நூல்ல இருக்கிறது, நசைங்கிற ஹதீஸ் நூல்ல இருக்கிறது. இந்த ஹதீஸ் நான் சொன்ன செய்தி இன்னும் பல ஏராளமான நூல்கள்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ரெண்டுக்கும் ஆதாரமே கிடையாது. அப்ப ஆதாரமே இல்லாத செய்யறது நல்லதா, ஆதாரத்தோடு உள்ளது செய்யறதா? ஒருவரே செஞ்சிருக்கட்டும், ஒரே ஆளே சொல்லி இருக்கட்டும், இதுதான் கேள்வி.